தருமபுரியில் ஒரு பாட்டி வந்து பீஃப் பக்கோடா போட்டு விற்பனை பண்ணுறாங்க. அது வந்து அவங்க எடுத்துகிட்டு போகணும்ல, பீஃப் வாங்கிட்டு போய் செஞ்சு திரும்பி எடுத்துகிட்டு போகணும், விற்கணும்ல. அதுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து அரசு பேருந்தை பயன்படுத்துகிறாங்க. அரசு பேருந்தை பயன்படுத்துகிறப்ப ஓட்டுநருக்கும் நடத்துனருக்கும் குடைச்சலாக இருக்குது. என்ன எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தொடர்ந்து இவனுங்க வந்து திட்டிகிட்டே இருக்காங்க அந்த பாட்டியை. அந்த பாட்டியும் ஒழிச்சு கிழிச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா, அந்த பாட்டியை வந்து இறக்கி விட்ருக்காங்க. எங்கன்னா நடுக்காட்டில், அதாவது விலங்குகள் வர இடத்துல இறக்கி விட்டு போயிருக்காங்க. வனவிலங்குகள்லாம் வந்து சுற்றும்ல, அந்த மாதிரியான இடத்துல பீஃப் கறியோடு அவங்களை இறக்கி விட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி தொடர்ந்து திட்டிக்கிட்டு இருக்கப்போ அந்த பாட்டி வந்து கேட்குறாங்களா, அரசு வந்து உங்களை எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுதா, பேருந்தில் வந்து பீஃப் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு அப்படின்னு சட்டம் இருக்கா அப்படின்னு அந்த பாட்டி கேட்டிருக்காங்க. ஆமாம் சட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி இறக்கி விட்டு போயிருக்காங்க. அது இல்லாமல் வந்து இந்த கம்யூனிட்டி வந்து அவங்கள அந்த பாட்டியை வந்து கம்யூனிட்டின்னு சொல்லி திட்டுது. அது நடத்துனர் கம்யூனிட்டி இருக்குல்ல, அந்த கம்யூனிட்டி வந்து பாட்டியை கம்யூனிட்டின்னு சொல்லி இறக்கி விட்டுருக்கு. எவ்வளோ உனக்கு ஒரு வக்குறம். இது வந்து இன்னொன்று யூபி நினச்சிட்டு இருக்கானுங்க. அதாவது யூபியில் சங்கிங்க என்ன செய்கிறாங்களோ அதையே இங்கே செய்யலாம். இது சங்கி ஐடியாலஜி பூந்து செய்யுதா இல்லை அதுவாக தன்னெழுச்சியாக செய்யுதா அப்படிலாம் தெரியல. இப்போ வந்து என்ன ஆச்சு, பணியிட நீக்கம் பண்ணியிருக்காங்க இந்த பேருந்து ஓட்டுநரையும் நடத்துனரையும். தேவையாது. அப்புறம் SC/ST ஆக்ட் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க காவல்துறை. இது தேவையா உங்களுக்கு? வாயை மூடிக்கிட்டு இருக்கணும். ஒன்றும் முடியலையா, என்னால் தாங்க முடியலங்க, இதெல்லாம் எடுத்துகிட்டு போனால் நான் என்னால் ஓட்ட முடியாதுங்க, நான் இப்போ ரூட்டை மாற்றிட்டு போ, இல்லைன்னா வேலையே செய்யாமல் போயிடு, எனக்கு இந்த வேலை வேணாங்கன்னு எழுதி கொடுத்துட்டு போயிடு. அவ்வளோ ரோசமாக இருந்ததுன்னா, பீஃப் எடுத்துகிட்டு போனால் பீஃப் வாடை எனக்கு ஆகாதுங்க அப்படின்னா நீ வேலையை வேணான்னு எழுதி கொடுத்துட்டு போயிடு. ரோசமாக இருந்தா இப்போ கடல் ஓரத்தில் இருக்கிற பேருந்துலாம் ஓட்டம் இருக்குல்ல, அங்கே எல்லாமே மீன் கூட போக தான் செய்யும் அரசு பேருந்தில். அதை மக்களும் சகிச்சுக்கிட்டு தான் அதில் பயணம் செய்கிறாங்க, நடத்துனரும் சகிச்சுக்கிட்டு தான் போகிறாங்க. இவனுங்க யூபி மாதிரி இங்கே பண்ணலாம், அதாவது மாட்டுக்கறி வச்சுருந்தா மாட்டுக்கறி எடுத்துகிட்டு போனால் பிடிச்சி அடிக்கிறான்ல யூபியில், அந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படிங்கிற துணிச்சல்லேருந்து தான் வருது இது. இது அப்படியே படிப்படியாக வளர்ந்து போனால் அந்த இடத்துல தான் போய் நிற்கும் பார்த்துங்க, அடிக்கலாங்கிற இடத்துக்கு தான் போய் நிற்பானுங்க அவனுங்களாம். இதெல்லாம் முளையிலே கிளியறணும். அது அரசு ஊழியருக்கே அவ்வளோ திமிர் இருக்குது பார்த்துங்க. நீ போய் கம்ப்ளைண்ட் பண்ணு, இந்த ரூட்டில் இதை எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு முடிஞ்சா, நீ நடுவழியில் இறக்கி விட்டு போயிடுவதனால.